ஹாய் சொந்தங்களே, இன்றைக்கி எங்கள் நாத்தனாரோட ஸ்டைலில் ரவா உப்புமா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் வந்துட்டு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா செவக்கிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு காஞ்ச மிளகாய் ஒரு 3 போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் வந்துட்டு 1 போட்டுக்கலாம். 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு. ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்க்கும் போது வந்துட்டு தக்காளி வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து வதங்கும். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரவை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஒரு சின்ன பாத்திரம் இல்லை டம்ளர் ஏதாச்சும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த சின்ன டம்ளர் தான் எடுத்திருக்கேன். 3 டம்ளர் வந்துட்டு நான் ரவை சேர்க்க போகிறேன். அதுக்கு வந்துட்டு 7 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும்னு சொல்லிட்டு நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துடக்கூடாது, ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு போட்டு தான் நம்ம ரவையை சேர்க்கணும். அப்படி சேர்த்தா தான் வந்துட்டு கட்டி கட்டியாக வராமல் நல்லா வரும். ரவையை வந்துட்டு நம்ம கலரி விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் வரும். மூணு டம்ளர் ரவைக்கு 7 டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருந்துச்சு. ரவை உப்புமா வந்துட்டு நல்லா சுவையாக ரெடி ஆகிடுச்சு. சட்னி எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 2 துண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க, ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க, பச்சை மிளகாய் 1 போதும், பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி அளவு, 3 பல் பூண்டு எடுத்துக்கலாம். சீரகம் கொஞ்சமாக போட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி வந்துட்டு அரைச்சிட்டோம். தாளிப்பு வந்துட்டு நம்ம சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம். என்னோட ஸ்டைலில் தேங்காய் சட்னி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.